அதாவது சின்ன பிள்ளைகள் பண்ண சேட்டையினால இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைகள் பண்ண சேட்டை 5 ஆண்டு பண்ண வேட்டையினால 5 ஆண்டு கிழவர்கள் பண்ண சேட்டையினால சின்ன பிள்ளைங்க சேட்டை எல்லாம் ஒண்ணும் பண்ணல. சேட்டை பூரா கழுத்துல துண்டா மக்கள் இவங்க பண்ண சேட்டையினால மக்கள் சாட்டை எடுத்துட்டாங்க. இவர்கள் ஓட்டம் போய் அதை பத்தி நாங்க கவலை விடப்படலப்பா. நாங்க எதிர்கட்சியா இருக்கோம்ப்பா. நீங்க நல்ல ஆட்சி பண்ணுங்க, நாங்க ஆதரவு கொடுக்குறோம். இது ஒரு 5 ஆண்டு பிரச்சனை. 5 வருஷமா உட்கார்ந்து ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு அதை நீ 5 நாள்ல சரி பண்ணி கொடுன்னு சொன்னா அது பாசிபிள் இல்லை. எது பாசிபிளோ அதை நம்ம ஃப்ரீயா பேசுவோம். செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அந்த பண மோசடி வழக்கு விசாரிக்கணும்னு சொல்லி தமிழக அரசுக்கு இடி மனு கொடுத்திருக்காங்க. சொல்றீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன கை விடுங்க. என்னத்துக்கு அவன் தப்பு பண்ணானா அனுபவிச்சுட்டு போறேன் தண்டனை. அதுல எல்லாம் நான் சப்பக்கட்டு கட்ட மாட்டேன். இருங்க, முதலமைச்சர் முடிவு சொல்லுவாங்க கேளுங்க. சொல்லுங்க மேடம். அந்த பாட்டில வைக்க இடம் இல்ல, அந்த பாட்டில கழுவ இடம் இல்ல, அந்த பாட்டில எடுத்து போற ஆளுக்கு சம்பளம் இல்ல, 10 ரூபாய் வாங்கிட்டாங்க. நீ கேட்டுட்டா நீங்க சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டீங்களா? நான் கேக்குறது அப்ப பஸ் ஓட்டுறவருக்கும் கண்டக்டருக்கும் அவன் லஞ்சம் வாங்கினீங்க, அது என்ன தெரியும்? இன்று படுகொலைக்கு தள்ளப்பட்டு இன்னைக்கு மூடு விழாவை திமுக கண்டுள்ளது என்பது உண்மை. மஸ்ஸுக்கு மூடு விழா கொண்டா மக்கள் இந்த கூட்டத்தையே வீட்டுக்கு அனுப்பி இன்னைக்கு வீட்லயே முடக்கி வச்சு வீட்டை விட்டு வெளியே வர முடியல. அறிக்கை அரசியலுக்கு திமுக தயாராயிடுச்சு. உதயநிதி அவர்கள் அவதூறு அரசியலுக்கு தயாராயிட்டாரு. அந்த ஒட்டுமொத்த கூடாரமே திருட்டு கூடாரங்க. நல்லவங்களுக்கு 4 நல்ல விஷயம் தெரியும், 4 நல்லது கண்ணுக்கு படும். சரிங்க, ஏங்க சிம்பிளா கேள்வி இல்ல மேடம், சாரி மேடம், சிம்பிளா கேள்வி. இவ்வளவு வளர்ச்சி, ஜிடிபி, பிபிபின்றாரு. எதுக்காக உங்களை மக்கள் ஓட விடுறாங்க? பிபி ஏறி போச்சு. நான் கேக்குறேன், எதுக்காக மக்கள் ஓட விடுறாங்க? அவனுக்கு மக்கள் வீட்டை உழைச்சிருக்காங்க. கேட்ட கேள்வி பதில். எதுக்கு வீட்டுல உழைச்சாங்க? சினிமா மோகம். எதுக்கு வீட்டுல உட்கார வச்சாங்க? அடிச்சு கையகால ஓடிச்சு. என்ன பேசுறீங்க? உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுறியா? அதாவது சின்ன பிள்ளைகள் பண்ண சேட்டையினால இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைகள் பண்ண சேட்டை 5 ஆண்டு பண்ண வேட்டையினால 5 ஆண்டு கிழவர்கள் பண்ண சேட்டையினால சின்ன பிள்ளைங்க சேட்டை எல்லாம் ஒண்ணும் பண்ணல. சேட்டை பூரா கழுத்துல துண்டா மக்கள் இவங்க பண்ண சேட்டையினால மக்கள் சாட்டை எடுத்துட்டாங்க. இவர்கள் ஓட்டம் போய் அதை பத்தி நாங்க கவலை விடப்படலப்பா. நாங்க எதிர்கட்சியா இருக்கோம்ப்பா. நீங்க நல்ல ஆட்சி பண்ணுங்க, நாங்க ஆதரவு கொடுக்குறோம். தப்பான ஆட்சி பண்ணா நாங்க எதுக்குறோம், இது எங்களுடைய வேலை. ஆனா மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் நல்ல ஆட்சி கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதோட வேற கேள்வி. நான் ஒரே விஷயங்க சொல்லுங்க, மறந்தே போச்சு. சார், இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அந்த பண மோசடி வழக்கு விசாரிக்கணும்னு சொல்லி தமிழக அரசுக்கு இடி மனு கொடுத்திருக்காங்க. சொல்றீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன கை விடுங்க. என்னத்துக்கு அவன் தப்பு பண்ணானா அனுபவிச்சுட்டு போறேன் தண்டனை. அதுல எல்லாம் நான் சப்பக்கட்டு கட்ட மாட்டேன். இருங்க, முதலமைச்சர் முடிவு சொல்லுவாங்க கேளுங்க. சொல்லுங்க மேடம். எந்த ஒரு தனிநபராக இருந்தாலும் சரி அல்லது கட்சியின் தலைமையாக இருந்தாலும் சரி, தவறு செய்யும் போது அந்த தவறுக்கு தண்டனை, உரிய தண்டனை. நாளைக்கு முன்னாடி அவர் தவறே செய்யல. யார் சொன்னா? எந்த தவறு செய்யல? அது தவறு செஞ்சதா இப்பதானே எஃப்ஐஆர் போட போறாங்கிற, இப்பதானே எஃப்ஐஆர் போட போறீங்கிற. வரட்டும். எல்லா பேரும் என்ன கூவுனானுங்க, 10 ரூபா வாங்குறாங்க, 10 ரூபா வாங்குற செந்தில் பாலாஜி, 10 ரூபா செந்தில் பாலாஜி. இன்னைக்கு அந்த அசோசியேஷன் தலைவர் இன்னைக்கு காலையில அறிக்கை விட்டுருக்கான், அவன் பேட்டி கொடுத்துருக்கான். பாத்தியா என்ன சொல்லியிருக்கான் பேட்டியில? இந்த 10 ரூபா நாங்க வாங்கலைன்னு சொன்னா அந்த பாட்டில்கள்லாம், எம்டி பாட்டில்கள்லாம் வருது எக்கச்சக்கமா. அதை குமிச்சு வைக்கிற இடத்துக்கு வாடகை கொடுக்க வேண்டி இருக்கு. 2வது இந்த லாரி வாடகை நாங்க தான் கொடுக்க வேண்டி இருக்கு. எங்க இடத்துக்கு வாடகை கவர்மெண்ட் கொடுக்குற வாடகை குறைவான வாடகை. அதுக்கு யாருமே இங்க வாடகைக்கு விடுறதுக்கு ரெடியா இல்ல. நாங்க தான் வாடகை கொடுக்கறோம். இருமா, இப்ப அதான் சொல்றாங்க. இப்ப என்னன்னா, இந்த ஒர்க் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அவன் கிளியரா விளக்கமா சொல்லிட்டான். அதனால இந்த 10 ரூபா வாங்குறது இதுக்கு தான் நாங்க வாங்கி இதைத்தான் நாங்க செலவு பண்றோமே. விளக்கம் கொடுக்கல. யார் சொன்னா வாங்கலன்னு? இல்ல அவங்கதான் வாங்கிட்டு இருக்கானுங்க. அவன் தான் இப்ப நான் தான் சொல்றேன். அவன் அசோசியேஷன், ஒரே அசோசியேஷன் தான். அந்த தலைவர் தான் பேட்டி கொடுத்துருக்கான். வேணா எடுத்து காட்டுறேன். இங்க பாரு, யாரு ஊழல் மயிறு? செந்தில் பாலாஜி 10 ரூபா எப்படி வாங்கலாம்? நீங்க எம்ஆர்பி என்ன? நாங்க எம்ஆர்பி என்ன?
எம்ஆர்பினா என்ன? அதெல்லாம் எம்ஆர்பினா என்ன வாங்குறானே அப்ப எம்ஆர்பினா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப இருக்குல்ல, இப்ப வாங்குறான்ல, இப்ப நாங்க வாங்கத்தான் செய்வோம். வாங்காம இல்ல, நாங்க எல்லா கடையிலும் வாங்கத்தான் செய்வோம். யார் சொன்ன வாங்கல? எப்ப ஒயின் ஷாப் போனீங்க நீங்க? எப்ப ஒயின் ஷாப் போனீங்க? இப்ப ரெண்டு பேரும் போவோம். 2 பேரும் 2 பாட்டில வாங்குவோம். 10 ரூபா வாங்குறானா இல்லையான்னு பாரு. உங்ககிட்ட வாங்க மாட்டேன். என்கிட்ட எதுக்கு வாங்க மாட்டான்? எல்லாத்திட்டுமே வாங்குவான். இவங்க ஆட்சியில 10 ரூபா வாங்குறேன்னு சொல்றாங்க. இப்ப வாங்குறேன்னு சொல்றாங்க. மதுவிலக்கு ஆயத்த தேர்வுத்துறை அமைச்சர் ஆனா ஆதவர்ஜனா தெளிவா சொல்லிட்டாரு. ஆமா, 10 ரூபா எங்கேயும் வாங்க கூடாது. அவன் சொன்னா சொல்லிட்டு இருப்பேன். நாங்க வாங்குறத வாங்கத்தான் செய்வோம். வேணா எங்க மேல நடவடிக்கை எடுக்கட்டும், நாங்க பாத்துக்கிறோம். அந்த ஆளு சேலஞ்ச் பண்ணி சொல்லிட்டோம். இதே தானே நான் சொன்னேன். இருக்கா கொஞ்சம் தயவு செஞ்சிரு. நான் இதுக்கு முன்னாடி இந்த 10 ரூபா சமாச்சாரம் வரும்போது இந்த சேனலுக்கு, உங்க சேனல்ல நான் என்ன பேசுனேன்? இந்த 10 ரூபா வாங்குறது அவங்க வந்து இந்த லாரி வாடகை கொடுக்கறது, ஏத்துக்கூலி இறக்கூலி, அந்த பாட்டிலோட எம்ஆர்பினா என்ன? அந்த வாடகை இதுக்கு தான் வந்து அந்த 10 ரூபா வசூல் பண்ணாங்க. சார் எம்ஆர்பினா என்ன சார்? அதே பதிவு தான் இன்னைக்கு அவன் அசோசியேஷன் தலைவரே ஓபனா வந்து எம்ஆர்பினா என்ன? எம்ஆர்பினா என்ன? அது நிர்ணயிக்கப்பட்ட விலை. அந்த நிர்ணயிக்கப்பட்ட விலை மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்க்கு அப்புறம் எப்படி விற்க முடியும்? அது சட்டத்துக்கு விரோதமா இல்லையா? இப்ப விக்கிறான் போ. கவர்னர் இன்னைக்கு வந்துட்டாரு கேரளால இருந்து. அவர்கிட்ட போய் பெட்டிஷனை கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டான், இந்த அரசை டிஸ்மிஸ் பண்ணு போ, திறமை இருந்தா பண்ணி பாரு. சும்மா என்னத்தையா இங்க யார்கிட்ட கதை விட்டுடுறா? சும்மா அந்த கதையெல்லாம் விடாத. ஏங்க ஒயின் ஷாப்ல 10 ரூபா வாங்கவே இல்லை. அது இப்ப அந்த இப்ப மட்டும் இல்ல. சரி, ஜெயலலிதா இருந்தா வாங்குறாங்கன்னு சொல்லியா? சரிங்க, 10 ரூபா வாங்குறதுக்கு அந்த பாட்டில வைக்க இடம் இல்ல. அந்த பாட்டில வைக்க இடம் இல்ல. அந்த பாட்டில கழுவ இடம் இல்ல. அந்த பாட்டில் எடுத்து போற ஆளுக்கு சம்பளம் இல்ல. 10 ரூபாய் வாங்கிட்டாங்க. நீ கேட்டுட்ட. அப்ப நீ கேட்டுட்ட. ரைட்டா? இருங்க, நீங்க சொல்லிட்டீங்களா? நீங்க சொல்லிட்டீங்களா? நான் கேக்குறது, அப்ப பஸ் ஓட்டுறவருக்கும் கண்டக்டருக்கும் அவன் லஞ்சம் வாங்குனீங்களே, அது என்னத்துக்கு? பெட்ரோல் போடுறது எதுக்கு லஞ்சம் வாங்கணும்? லஞ்சமா? நாங்க எங்க வாங்கணும்? நீங்க நிறுவி. நிறுவியா? நாங்க வாங்கினது நிறுவியா? நிறுவியா? செந்தில் பாலாஜி கோர்ட் என்ன பேசினாரு தெரியுமா? என்ன பேசினாரு? என்ன சொன்னாரு? நான் வாங்கின காசு திருப்பி கொடுத்துட்டேன். அட அதை முடியா, செந்தில் பாலாஜி குற்றவாளின்னு நீதிமன்றம் சொல்லட்டும், அவர் தண்டனை அனுபவிக்கிட்டோம். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. பஸ்ஸுக்கு நாங்க வந்து எதுக்கு? ஒருத்தரை ஜெயில 1 வருஷம் வைக்கிறோம், அவரை மந்திரியா கொடுத்து காப்பாத்துறது யாரு? அப்ப யார கேள்வி கேட்பாங்க? பார்த்தா லூஸ் மாதிரி வச்சு என்ன ஏமா 1 வருஷம் இல்ல, 1 வருஷத்துக்கு மேலேயே 1 வருஷம் 145 நாள என்னமோ ஜெயில வச்சான். இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல. இன்னுமே இந்த நிமிஷம் வரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல. இதுவரை வந்து இடி பண்ண வழக்குகளிலே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புடா நேற்று பேசுனது. அவர் சீஃப் ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காரு? 6% வழக்குகள் மட்டும்தான் ருசுவாயிருக்கு. 6%. அப்ப 94% வழக்குகள் வந்து ருசுவாகலைன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப எந்த அளவுக்கு ஈடி புடுங்குறாங்கிறத தெரிஞ்சுக்கோ. 2வது வெர்னில் வெரி சம்பல் சிசோடியா மேல போட்ட வழக்கு என்னாச்சு? அந்த முதலமைச்சர் மீது போட்ட வழக்கு என்னாச்சு? எவ்வளவு பெரிய கொட்டு வச்சான் சுப்ரீம் கோர்ட். இப்பதான் ஒவ்வொன்னா பாத்துட்டு இருக்காங்களே, அதுல முதல்ல செந்தில் பாலாஜி அவர்களுடைய செந்தில் பாலாஜி வரட்டுமா? அந்த வழக்கு வழக்கு நீதிமன்றம் ஈடி நவரசமா பேசுறேன். பணம் வாங்கினாரா இல்லையா? யாரு? டிரைவர்கிட்ட கண்டக்டர் பணம் வாங்கினாரா இல்லையா? 10 ரூபா வாங்கினாரா இல்லையா? அந்த 10 ரூபா வாங்கினான்னு சொன்னீங்கன்னா மரியாதை கெட்டு போயிடும். நான் தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அவன் அசோசியேஷன் பிரசிடண்ட் நேற்றுக்கு சாயந்தரம் பிரஸ்ல அசோசியேஷன் பிரசிடண்ட் வாங்குறதாவே இருக்கட்டும், அந்த துறையோட அமைச்சர் வாங்க கூடாதுன்னு சொன்னல. அதுல 10 ரூபா எனக்கு 5 ரூபா கேக்குறதா? இரியா புரோக்கரா? நீங்க புரோக்கரும் இல்ல, ஒரு மஸ்ரும் இல்ல. அவன் தான் விளக்கமா எங்களுக்கு இவ்வளவு கணக்கு காட்டுறானே, அதுக்கு மேலதான் செலவாகுதே தவிர நாங்க வாங்குற 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளத்துல நாங்க கொடுக்க முடியுமா வாடகைன்னு கேட்கிறான். லாரி வாடகை நாங்க கொடுக்க முடியுமா? அந்த அட்டைப்பெட்டி இருக்கு பாரு, அந்த அட்டைப்பெட்டி கூட இவங்க தான் காசு கொடுக்கணுமா? சும்மா என்ன தம்பி, இங்க கவர்மெண்ட் ஒயின் ஷாப் வச்சு விக்கிறீங்க, பாருங்க. அது இப்ப உங்க தம்பி அரசு வந்திருக்குல்ல, நம்ம மாண்புமிகு படிப்படியா குறைப்பாரு விஜய் சூப்பர் அரசு வந்திருக்கு. அவர் வந்துருச்சால, இப்ப 717 ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இந்த முக்கியமா 17 வந்து பண்ணிருக்காங்க. இன்னும் 717 கடையும் மூடல. 500 மூடி இருக்காங்க சார். 513 மூடி இருக்காங்க. 513 மூடி இருக்காங்கல்ல. சரி, ஒரு நிமிஷம் இவ்வளவு மக்களே பேசுறீங்களா? இருங்க பேச மாட்டாங்க. இந்த 4000 கடையும் மூடி ஒரு விஷயம் இருங்க. அசோசியேஷன் தலைவர் என்ன 4000 கடை நாங்க மூடிடுறோம். மொத்தம் மது கடையில நாங்க மூடி, நாங்க எங்களுக்கு வேற இடத்துல வேலையை கொடுங்க,
நாங்க மது விற்பனைக்கு நாங்க வரல. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு குழந்தைத்தனமாக இவ்வளவு வக்கனையாக பேசக்கூடிய ஐயா, அந்த 700 கடை 17 கடை நாங்க 3 500 கடை முடிருக்காங்கல்ல, அந்த 700 கடையை ஓபன் பண்ணது யாரு? எதா அதிமுக ஆட்சியில 500 கடை மூடுனாங்க, திமுக ஆட்சியில 500 கடை மூடுனாங்க. என்ன கடை மூடுனீங்க? எந்த கடை மூடுனாங்கன்னு இப்ப 500 கடை மூணு லிஸ்ட் கூட மயிறு எந்த வழிபாடு தலங்கள் ஸ்கூல் கிட்ட மக்கள்கிட்ட ஒரு செய்தி மட்டும் கொண்டு போகணும். அதாவது நம்ம மூடணுன்ற செய்தின்றது முக்கியம். அதை தாண்டி இத திறந்த ஆள் யாரு? காலேஜ் கிட்ட, கோயிலுக்கிட்ட, ஸ்கூலு கிட்ட, ஹாஸ்பிட்டல் கிட்ட திறந்த ஆள் யாரு? அங்க பீச்ல படுத்து தூங்கிட்டு ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வந்த உடன் மதுக்கடை திறந்தது யாரியா மதுக்கடை திறந்தா? அது அரசு உரிமையாக்குனது யாரு? நாங்க இல்ல. நான் சொல்றேன் கேளுங்க. ஜெயலலிதா அம்மாவும் அதோட ஹிஸ்டரி நான் சொல்றேன், சும்மா ஹிஸ்டரி தெரியாம அடிச்சு விடாதீங்க. அதாவது கருணாநிதி ஐயா அவர் ஆட்சியில் இருந்த காலத்துல மதுபான ஆலைகளை நடத்துறது யாரு இன்று வரை திமுகல? பதில் இருக்கா? ஒன்று. ரெண்டாவது, 2016 ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆட்சிக்கு இருக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் 500 கடையை மூடுறதுன்றதை ஆர்டர் போட்டாங்க. மெயின் ரோட்ல ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் மூடினாங்க. நல்ல நினைவு இருக்கு. இவர் முன்னாடி இருக்க கடையை மூடிட்டு பின்னாடி பக்கம் திறந்தாங்க. லூசு இதெல்லாம். சரி நான் என்ன கேக்குறேன், ஏடிஎம்கே பீரியட்ல முன்பக்கம் மூடிட்டு பின்பக்கம் திறந்தாங்க. அந்த பின்பக்க கல்லாப்பெட்டிய 2021 பிறகு மூட வேண்டியதானே? எங்க வாய மூடிக்கிறீங்க, கடையெல்லாம் மூடல. என்ன வாய முடிப்பீங்க? திறமையானவர்கள், வல்லமை படைத்தவர்கள், அப்படியே வாய்ஜாலாக்கு பேசக்கூடியவர்கள், இவர்களால் தமிழ்நாடு 1% கூட உண்மை வளர்ச்சியை காணாத ஒரு சூழ்நிலை தான். பொய்யை மட்டுமே 5 ஆண்டு காலம் பேசியதின் சூழ்நிலை தான் இன்று படுகொலிக்கு தள்ளப்பட்டு இன்னைக்கு மூடு விழாவை திமுக கண்டுள்ளது என்பது உண்மை. மஸ்துக்கு மூடு விழா கொண்டாடுறோம் நாங்க என்ன பிஜேபியா? இங்க பாரு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க. என்னைக்காவது அடி வாங்கி ஓட போறீங்க எல்லாம். ஏற்கனவே மக்கள் ஒரு சீட்டு ஜெயிக்க வச்சிருக்கான். அதுவும் ஊட்டியில இருக்க பர்கா இனத்த மக்கள் தான் ஓட்ட போட்டிருக்கான். தேவுடான்னு இங்க இருக்க. ஆமா, இவங்க எங்க சிஎம் தோத்து போயிட்டாருன்னு சொல்றீங்க. எதிர்கட்சி பிஜேபியில தலைவரா இருந்தாங்கல்ல, அவர் என்ன புடுங்கினாரு? சாத்தூர்ல என்னமா புடுங்கினாரு? அதனால இங்க பாரு, எல்லாம் இவ்வளவு மானம் கட்ட பயிலுவோ மரியாதை கட்ட பயிலுவோ கொடுத்த சீட்ல ஒத்த சீட்டை ஜெயிச்சு விட்டு இவங்க மானம் கட்டு போய் பேசுறானுங்க. ஏமா இவங்களுக்கு ரோசம் மானம் வெக்கம் எதுவுமே இருக்காதுமா பிஜேபிக்கு. நீ துப்புனேன்னு வச்சுக்கோ, அப்படி தொடச்சிட்டு போயிட்டு இருப்பானுங்க. அது தலைமை எப்படி இவ்வளவு கழிச்சு ஊட்டுறாங்க. பிரதமரையும் செயலாளர் ஏதாவது பதில் பேச மாட்டாங்க. மக்கள் இந்த கூட்டத்தையே வீட்டுக்கு அனுப்பி வீட்லயே முடக்கி வச்சு வீட்டை விட்டு வெளியே வர முடியல. அறிக்கை அரசியலுக்கு திமுக தயாராயிடுச்சு. உதயநிதி அவர்கள் அவதூறு அரசியலுக்கு தயாராயிட்டாரு. அந்த ஒட்டுமொத்த கூடாரமே திருட்டு கூடாரங்க. நல்லவங்களுக்கு 4 நல்ல விஷயம் தெரியும், 4 நல்லது கண்ணுக்கு படும். கெட்டதே செய்து துரோகத்தையே பண்ணி மக்களை நயவஞ்சகம் பண்ணி ஏமாத்தி சுருட்டி தின்ன கூட்டம் இன்னைக்கு இன்னும் சுத்தி வராங்க. அப்படியே சிறந்த எதிர்கட்சியா செயல்படுவாங்களா? ஆளுங்கட்சியா நீங்க சரிச்சது எங்களுக்கு தெரியாதா? மக்கள் இன்னைக்கு உங்க நிலைமையை ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமை மாத்திருக்கிறாங்க. ஜோசப் விஜய் அவர்களே, பிஜேபி இந்த மாதிரி ஒரு தருதலைகள்லாம் பேசி உங்களோட உள்ள இது போடுறதுக்கு, பாத்தி கட்டுறதுக்கு, இல்லை உங்கள்கிட்ட இடம் வாங்குறதுக்கு திட்டம் போட்டு திரியுதுங்க. இந்த கூட்டத்துல இருந்தா பிஜேபி கூட்டத்தை கொஞ்சம் தூரத்திலேயே வைங்க. நீங்க மதச்சார்பற்ற கூட்டணியில நீங்க இருங்க, கண்டினியூ பண்ணுங்க. மத கூட்டணிக்கு நீங்க போயிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லா மதமும் சம்பந்தம்னு சொல்ற ஆளு தான் நீங்க. ஏற்கனவே சபாநாயகர் பைபிள்ல இருக்கிறத சொல்லித்தான் அவரே பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லா மதமும் உங்களுக்கு வேணும், எல்லா இன மக்களும் வேணும். ஒரு மதத்துக்கு நீங்க தலை வணங்காதீங்க. கொல்ல கூட்டம் பக்கத்துல நமக்கு எல்லாரும் வேணும். ஆமா, திமுக மட்டும் வேணாம். இது நம்மளுடைய முடிவு. ஆனா பொது எதிரி யாரும் நம்ம முடிவு பண்ணணும். திமுக தான் நம்ம பொது எதிரி. அந்த விடுதலை சிறுத்தையோ கம்யூனிஸ்டோ அந்த முஸ்லீம் இயக்கங்களோ ஒருபோதும் நமக்கு ஃபுல்லா நிக்க போறதில்லை இந்த ஆட்சி காலத்துல. அதனால ஏடிஎம்கேனுடைய ஆதரவை பெற்று இந்த ஆட்சி 5 ஆண்டு ஆட்சியை மக்கள் ஆட்சியாக நம்ம நிறுவனம். இந்த மன்னர் ஆட்சியை விட்டு தமிழ்நாடு விலகி செல்லணும் என்பது என்னுடைய செய்தி. சார், இப்போ அடுத்து பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. இந்த சூழ்நிலையுமே தமிழக வெற்றி கழகம் அமைச்சர்களை நியமிக்காமலே இருக்காங்களே, நிறைய அமைச்சர்கள். இப்பதான் ஒரு நிதானத்துக்கு வந்திருக்காங்க.
இப்போதான் இந்த தொல்லை கூட்டத்துல இருந்து கொஞ்சம் மக்களும் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. இப்போ புதுசாக ஆட்சி அமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களும் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. ஒரு முடிவு எடுப்பாங்க. பல கட்சிகள் இப்போ ஏடிஎம்கே ஃபேக்ஷன் உள்ள வருது, இந்த கூட்டணி கட்சிகள்லாம் உள்ள இருக்கு. அவரோட எண்ணம் என்னன்னா எல்லாரையும் அகாமடேட் பண்ணணும், எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அது நல்ல ஒரு விஷயம். ஆனா இதனால நிறைய இலாக்கல்ல பிரச்சனைகள் ஏற்படும் இல்லையா? இல்லம்மா, இது ஒரு 5 ஆண்டு பிரச்சனை. 5 வருஷமா உட்காந்து ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு அதை நீ 5 நாள்ல சரி பண்ணி கொடுன்னு சொன்னா அது பாசிபிள் இல்லை. எது பாசிபிளோ அதை நம்ம ஃப்ரீயா பேசுவோம். அவர் ஒரு நல்ல தகுதி உள்ள நபர்களா, ஒரு திறமை உள்ள நபர்களா, அதை சரி செய்யக்கூடிய ஒரு பக்குவம் உள்ள ஆளுகளா போகணும்னு நினைக்கிறாரு. கொஞ்சம் டைம் எடுத்து பண்றது தப்பு இல்லை. ஒரு 1 மந்த் ஒரு ஆட்சிக்கு பிரீத்திங் ஸ்பேஸ் தேவை அப்படின்றத நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். எடுத்தவங்க கௌத்தம் ஒரு விஷயத்த பண்றதுக்கு இது சினிமா படம் இல்லை. சினிமா படம்னா அந்த ப்ரொடியூசருக்கு பிரச்சனை, டைரக்டர் மட்டும் தான் பிரச்சனை. இது அப்படி கிடையாது. ஒட்டுமொத்த நாட்டில் உள்ள 8 கோடி மக்கள் அப்படின்னும் போது கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்து கவனமா செய்யக்கூடிய விஷயம் இருக்கு. இன்னொன்னு, எல்லாத்தையும் தொடச்சிட்டு போயாச்சு, ஒண்ணுமே இல்லை. பட்ஜெட் இன்னைக்கு 3 லட்சம் கோடி போட போறோம். அதையும் தான் மக்கள் ஒரு சில பேர் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, எதுவுமே இல்லைன்னா அப்ப எப்படி 1000 ரூபாய் போட்டீங்க? திமுக தானே கடன் வாங்குறது. ஏங்க 4 லட்சம் கோடி விட்டு போன கடனை இன்னைக்கு 10 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. அதையும் பெருமையாக பேசக்கூடிய ஒரு கட்சி உலகத்திலே இந்த கூட்டம் தான் இருக்க முடியும். நாங்க லூசு தான். இவர்கள் ஓட்ட போட்டு உட்கார்ந்து பாருங்க, முட்டாள் மாதிரி. இவ்வளவு கேவலத்தையும் பண்ணி, இவ்வளவு துரோகத்தையும் பண்ணி உங்களை எதிர்கட்சி ஆகியிருக்கோம் பாருங்க. நாங்க லூசு தான். ஒரே விஷயம் தான், பணத்தை மட்டுமே பிரதானமாக நம்பிய இந்த கட்சி பணத்தை கொடுத்து தான் இந்த ஓட்டு வாங்கியிருக்காங்க. இது உண்மையா இல்லையா? பணம் கொடுக்காம ஜெயிக்க முடியுமா? பணம் கொடுக்காம தெருவில் ஒரு ஓட்டு வாங்க முடியுமா? திமுக காரங்களால அந்த கட்சிக்கார ஓட்டு போடுவானா? காசு வந்தாதான் ஓட்டு போடுவாங்க. ஆக டானிக்காக வேலை செய்யறவங்க இவங்க. தாவேக்கா ஒரு ப்ரொஜெக்டிவான அரசியலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் டைம் கொடுக்கறது நல்லது. அமைச்சரவையை ஸ்பீடா போட்டு முதலமைச்சர் ஸ்பீடா இவங்க 5 வருஷம் ஸ்பீடா என்ன ஆட்சியை கீழ்ச்சாங்க நம்ம பார்க்க தான் செஞ்சோம். அதனால நிதானம், ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்காது போல பொறுமையாக நிதானமாக அவங்க செய்யட்டும். கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவது சகஜம்தான். காரணம், அந்த 118 ஒரு நம்பர் இருந்தால் இந்த பிரச்சனையே இல்லைங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் நடந்திருக்கும். ஸ்பீடா அமைச்சரவை நடந்திருக்கும், ஸ்பீடா எல்லாமே போயிருக்கும். அந்த ஒரு 10-15 சீட்ல இன்னைக்கு பெரிய அந்த ஒரு 15 சீட்டை வச்சு இவங்க ஆடுற ஆட்டம் இருக்கே, ஆட்சியில் இருக்கும்போது ஆடுற அதே ஆட்டத்தை இப்போ ஆடிட்டு இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. நம்ம ஒரு விஷயத்த வரும்போதே கெட்டதுன்னு சொல்றது தப்பு. ஆனா இருந்தே கெட்டது பண்ண இவங்களை கெட்டதுன்னு சொல்றது தயங்க. மரியாதை மரியாதை ஐயா, என்ன அதான் ஒரு படத்தை வருமே, உனக்கு என்னையா மரியாதை, நாட்டை சூறையாடுறதுல நீங்க அந்த கதையா? கேரளால இருந்து கவர்னர் இன்னைக்கு காலையில சார் உங்க கதையை பேசுங்க சார். சும்மா எப்ப பாரு இல்ல, இது ஒரு கேவலமான ஒரு நரேட்டிவ். இல்ல இத மாதிரி முதலமைச்சர் பேசுறாரு, அதான் தோத்துறாரு. நீ பேசிட்டே இல்ல. கேரளாவில, உத்தரப்பிரதேசத்துல, பீகாரில, மத்திய பிரதேசத்துல எங்க கட்சி நடத்துறீங்க நீங்க? அந்த கதையை பேச மாட்டீங்களே. ஊரு கதை, உலக கதை, சொந்த கதை, குடுகுடுக்காரன் தம்பி மாதிரி பேசுறாங்க. கவர்னர் கேரளால அவர் 2 மாநிலத்துக்கும் அவர் தான் கவர்னர், கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும். இப்ப கேரளால இருந்து காலையில வந்திருக்காரு. இவர் வந்த உடனே இன்னைக்கு நியூஸ் காலையில தமிழ் நியூஸ்ல என்ன போறோம்னா, கவர்னர் வந்துட்டாரு, அநேகமா நாளைக்கு மந்திரி சபை மாற்றி அமைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி செய்தி வந்திருக்கு. ஆகையினால நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில். ஆகையினால அநேகமாக இந்த வாரத்துக்குள்ள மந்திரி சபையில் இன்னும் யார் யாரெல்லாம் சேர்க்கலாம் நீக்கலாங்கிறது நடக்கும். 2வது இன்னொரு விஷயத்தை நீங்கள் இதுவரை பேசவே இல்லை. சட்டமன்றத்தில் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து ஒரு 25 பேரை நீக்கியிருக்கு. அந்த நீக்கினவங்க இப்போ நமக்கு என்னன்னா, இப்போ அது கன்ஃபார்ம் ஆகணும். ஏற்கனவே யார் கொறடாங்கிறதையே இன்னும் அறிவிக்கலை. சபாநாயகர் கொறடா யாரு, அந்த ஏற்கனவே யார் லெட்டர் கொடுத்து யார் எம்எல்ஏவுக்கு ரெட்டலை ஒதுக்கீடு பண்ணி இவர் தான் கேண்டிடேட்டுன்னு சொன்னது யார்? எடப்பாடி பழனிசாமி. அவர் பொதுச் செயலாளர். அவர் கூட 22 பேர் இருக்காங்க, எய்த்து இருக்கிறது 25 பேர் இருக்காங்க. அவர் கொடுத்த லெட்டரில் அவர் கொடுத்த பெர்மிஷன் மீது தான் அவர் ஆட்சி அமைச்சிருக்கா, ஜெயிச்சு வந்திருக்காங்க. அப்படி ஜெயிச்சு வந்தவங்க தவறுதலாக இவங்க இந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னா, அப்போ அவங்கள நீக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? பொதுச் செயலாளருக்கு இருக்குது, அவருடைய அமைப்புக்கு இருக்குது. அந்த கொறடா நீக்கியிருக்காங்க. அந்த கொறடாவை அனுமதி கொடுக்காம இவ்வளோ நாள் இழுத்தடிச்சது யாரு? சபாநாயகர். இது ஒட்டுமொத்தமாக சபாநாயகர் ஒரு சரியான முடிவு எடுக்காத காரணத்தினால தான் அந்த ஆட்சி அமைக்கிறதுலையும் டிலே ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதை நீக்கினது அவங்க கோர்ட்டுக்கு போயிடுவாங்க, விட மாட்டாங்க. இவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாக்க அவங்க நேரடியாக கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. கோர்ட்டுக்கு போனாங்கன்னா கோர்ட்டில் இவங்களை இந்த மறுபடியும் பண்ணால் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டுரும். அதனால யோசிச்சு செய்கிறாங்க.
யோசிச்சே செய்யட்டும். வந்து தயவு செய்து யாரு கொறடா, யாரு எதிர்கட்சி இல்ல 2வது எதிர்கட்சி தலைவர் யாருங்கிறத அறிவிக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் மற்றதை பார்ப்போம். இதையுமே அது தொங்கல்ல விட்டுக்கிட்டு இன்னும் மந்திரி சபை அமைக்கலைன்னா என்ன அர்த்தம்? மந்திரி சபை அமைக்கணும்னா இப்ப ஆதவ அர்ஜுன் திரும்ப நீ மந்திரி சபை ஏத்துக்கோ. நாங்க தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோமே, நாங்க வெளியில இருந்து கண்டிப்பா ஆதரவு கொடுக்குறோம். காரணத்தை முன்னிட்டு நாங்க இடையூறு பண்ண மாட்டோம். மதச்சார்பற்ற முறையில நல்ல முறையில் ஆட்சி பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நீங்க போய் கால கையில விழுந்து சோபாவை அனுப்பிச்சு விட்டு நீங்க அவங்கள கூப்பிட்டு வச்சிருக்கீங்க. வச்சுக்கோங்க, வேண்டான்னு சொல்ல. அது அவங்க கட்சிக்குள்ள உள்கட்சி விவகாரம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிவு பண்ணுவாருமா, மந்திரி சபையை அமைப்பாரு. சரியா? உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி. நன்றி.